நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அதாவது மாடு வளர்ப்பு விஷயத்துல நீங்க எடுக்கிறீங்க, இந்த பிசினஸ் கையில எடுக்கிறீங்க அப்படின்னா 3 விஷயம் கம்பல்சரி இருக்கணுங்க. பொதுவாகவே மாடு வளர்ப்பும் கிடையாது, ஆடு வளர்ப்பும் சரி. அது என்ன 3 விஷயம் அப்படின்னா, 1 பசுந்தீவனம், 2வது உலர் தீவனம், 3வது அடர் தீவனம், அதாவது கலப்பு தீவனம். இந்த 3 தீவனம் இருக்கணும், கம்பல்சரி இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் மாடு வளர்ப்புலையும் சரி இல்ல ஆடு வளர்ப்புலையும் சரி பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்த முடியும், குட்டியோட வளர்ச்சியும் அதிகப்படுத்த முடியும், மாடுகளுடைய சக்சஸ்ஃபுல்லான அந்த கெப்பாசிட்டி, ஃபுல் கெப்பாசிட்டியோட வளர்ச்சியை நம்ம மேம்படுத்த முடியும். இதுக்கு முதல் தேவை, இதுல பேசிக்கா ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா எல்லா வீட்லயும் இருக்கணும். அதாவது பசுந்தீவனம் கம்பல்சரி இருக்கணுங்க. பசுந்தீவனம் இல்லை அப்படின்னா மாடு வளர்ப்பு தொழிலுக்கு வராதிங்க, பசுந்தீவனம் இல்லை அப்படின்னா ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு வராதிங்க. ஓகேங்களா? இது வேஸ்ட், கம்ப்ளீட்டா வேஸ்ட். நான் பசுந்தீவனத்தை வாங்கி போட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ்ல தான் போய் முடியும். தயவு செஞ்சு பசுந்தீவனம் இருந்தா மட்டும் மாடு வளங்க, இல்லைன்னா வளர்க்காதீங்க. இது என்னுடைய அனுபவத்துல நான் கொடுக்கக்கூடிய ஒரு